ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். தேர்தல் ரொம்ப நெருக்கத்துல இருக்கின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப மிக குறுகிய நாட்களே தேர்தலுக்கு இருக்கின்ற அந்த வேளையில, சில விஷயங்கள் நம்ம பேசலாம். நம்ம தினம் ஒரு சம்பவம் பேசுன மாரி, சில விஷயங்கள அது ஞாபகப்படுத்துற மாரி சில விஷயங்கள், அ இந்த ஆட்சியில் நடந்த சில விஷயங்கள எடுத்து பேசலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு சின்ன ஒர்க்கு. ரொம்ப நேரம் இருக்காது. ரொம்ப ஷார்ட் டெர்ம்ல முடிக்கிற சில வீடியோக்கள் தான் உங்களுக்கு. இன்னும் அடுத்த சில நாட்கள் வரும். அ அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்ல தமிழ்நாட்ல போதை கலாச்சாரம் அப்படின்றது ரொம்ப பெருகி இருக்கின்றது. நான் சொல்லி இல்ல. எல்லாருக்கும் தெரியும். அந்தந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கின்றது தெரியும். ஆ இந்த ஆட்சியில் ஆரம்பிச்ச காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு நபர் திமுகவுடைய நிர்வாகியா இருந்தவர். ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினோட புகைப்படங்கள்லாம் எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலலாம் பதிவிட்டிருந்தாருங்கலாம் தெரியும். அது ரொம்ப பெரிய பரபரப்பான ஒரு ப பிரச்சனையா பேசப்பட்டுட்டு இருந்த அந்த காலகட்டம். சிபிஐ வரைக்கும் அது பெரிய விசாரணைக்கெல்லாம் போச்சு அப்படின்னும்போது, இயக்குனர் அமீர் உட்பட நெறைய பேர கூப்ட்டு விசாரிச்சாங்க அப்படின்ற அளவுக்கு நமக்கு அந்த விஷயம்லாம் தெரியும். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல இப்ப இந்த புழக்கம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. ரொம்ப அதிகரிச்சிருக்கு. 2021 காலகட்டம் ஆ விட, அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட, இப்போ பார்த்தீங்கன்னா, டபுள் மடங்கா இல்ல, ட்ரிபிள் மடங்கா கூட உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். எந்த இளைஞர்கள கேட்டீங்கனாலும், எந்த ஆ நபர்கள்ட்ட, வாலிபர்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா கூட, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இத பத்தி சொல்றாங்க. அதுல நெறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா அது மாறிடுச்சு. ஒரு காலத்துல நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த அ ஊ ஊர விட்டே தள்ளி வச்சுருவாங்க. குடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, ஊர விட்டே தள்ளி வச்சுருவாங்க. இல்ல குடிச்சாங்கன்னா, ஊருக்குள்ளார வரமாட்டாங்க. ஊர் எல்லையிலேயே படுத்து கிடப்பாங்க. குடிச்சான்னாலே அவனுக்கு ஒரு மரியாதை கிடையாது. ஐயோ! குடிச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லி ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுருவாங்க. ஆனா, இப்பல்லாம் "ஏய் இவன் குடிக்க மாட்டான்டா" அப்படின்னு சொல்றதே பெரிய ஒரு அதிசயமா மாறியிருக்கு. குடிக்காதவன பார்த்து, இல்ல எதுவும் பழக்கம் இல்லாதவன பார்த்தா ஒரு அதிசயமா பார்க்குற மாரி, "இவன்லாம் ஒரு மனுஷனா?" அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இந்த சமுதாயம் ரொம்ப மோசமா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது, சமீபத்தில ஒரு சம்பவம் நடக்குது. கால் தெரியலல்ல. கிளாம்பாக்கம் பக்கத்தில நெடுங்குன்றம் அப்படின்ற ஒரு கிராமம். நம்ம இங்க செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம், இப்போ எல்லாருக்கும் தெரியும் கிளாம்பாக்கம். அந்த கிளாம்பாக்கம் பக்கத்தில உள்ள நெடுங்குன்றம் அப்படின்ற ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு 4, 5 பசங்க வந்து வம்பு இழுத்துருக்காங்க. அப்புறம் வம்பு என்னடான்னு பார்த்தா, அவங்க அந்த பசங்க கஞ்சா பிடிச்சிருக்காங்க. அந்த போதைப் பொருள பயன்படுத்திட்டு அந்த பசங்கள வம்பு இழுத்துருக்காங்க. திருப்பி கேட்க போனவங்களுக்கு கூட அந்த பசங்க வீச்சரிவாள், இதெல்லாம் கத்தி இது மாரி ஆயுதம்லாம் வச்சு மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் தொரத்துறது அப்படின்ற மாரி சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாரி நைட் ஆனா போதும் யாரும் அந்த பக்கம் நடமாட முடியாது. சில பேர் அப்படி நடமாட போனாங்கன்னா, அவங்கள பயமுறுத்துறது, அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறது, இப்படின்ற மாரியான பல சம்பவங்கள் அந்த இடத்துல நடக்குது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாரி நெறைய சம்பவங்கள் உங்களுக்கே தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கஞ்சா புழக்கம் அப்படின்றது உச்சத்துல மாறியிருக்கு. தலைநகர்லயே பார்த்தீங்கன்னா, கஞ்சா புழக்கம் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பசங்க முதற்கொண்டு அத ரொம்ப பயன்படுத்துறாங்க. பள்ளிகள்ல அதுக்கான இது இல்லாம போச்சு. விழிப்புணர்வுகள் இல்லாம போச்சு. பிடி சார் இருப்பாங்க. அவர்ட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கும். நம்மள்ட்ட தலைமை ஆசிரியர் இருப்பாரு. அவர்ட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கும். நமக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ்ட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இப்பலாம் யாருமே சொல்ல பயப்படுறாங்க. நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. ஒரு பையன் கூட ஏதோ ஒரு ரீல்ஸ்ல பயங்கர ஃபேமஸ் ஆனான். "ஏறுனா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயில்ன்னு" சொல்லி ஒரு பையன் ஒரு அ எதுக மோனையா பேசியிருப்பான் இல்லையா? அவனெல்லாம் பாருங்க அடுத்தடுத்து கேஸ் வாங்கி இப்ப ஏதோ ஜெயில்ல இருக்கிறான் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்குன்னும்போது, இந்த கஞ்சா போதை மிகப்பெரிய ஒரு சோதனையா மாறியிருக்கு. இது எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க? அடுத்து யார் ஆட்சிக்கு வரப்போறாங்க? அடுத்து ஆட்சிக்கு வரவங்க எப்படி இத கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காங்க? டாஸ்மாக்குக்கு எந்த திட்டமும் இல்ல. அது மூடுற திட்டமும் இல்ல. அது நேரம் குறைக்கிற திட்டமும் இல்ல. ஆனா ரேட் மட்டும் அதிகமாயிட்டே போறாங்க. ரேட் அதிகமாறதுனால என்ன ஆயிட போகுது? ஒண்ணும் ஆகாது. வாங்குறவங்க வாங்கி குடிக்க தான் போறாங்க. என்ன அதிகமா வாங்குறவங்க ஒரு கொஞ்சம் கம்மியா வாங்குவாங்க. ரூ. 10 எக்ஸ்ட்ரா வச்சு, அதுலயும் ஒரு ஊழல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இதோட விலை தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதையும் தடுக்கிறதுக்கான வேலையில, அதுலயும் நம்ம உயிரிழப்புகள பார்த்தாச்சு. அடுத்து இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரம், இந்த மாரி கஞ்சா, மெத்து அப்படின்னு அப்படின்னு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு.
சாக்லேட்டு, ஊசி அப்படின்னு என்னென்னமோ இருக்கு. நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நெறைய போதை வஸ்துக்கள் வந்து நம்ம ஊருக்குள்ளார வந்துருச்சு. சின்ன சின்ன பசங்க முதற்கொண்டு அத வந்து யூஸ் பண்றாங்க. ஸ்கூலுக்கு போற பசங்கலாம் அத யூஸ் பண்ணிட்டு போறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். சமீபத்தில ஏதோ ஒரு 2, 3 2 மாசத்துக்கு முன்னாடின்னு நெனைக்கிறேன். பல்லாவரத்தில ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஒரு 11த் படிக்கிற பையன் வந்து, அவன் பையில இந்த மாரி இது இருந்தத வந்து இந்த ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டு வந்து போலீஸ வர வச்சிருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ வர வச்சு வந்து பேசியிருக்காரு அப்படின்னும்போது, இது அடுத்த கட்டத்துக்கு எங்க நோக்கி போகுது? தமிழ்நாட்ட அந்த 2021க்கு அப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், இதை ஒழிப்போம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நமக்கு ரொம்ப தேவையா இருக்கிறது இந்த போதை ஒழிப்பு தான். இந்த போதை ஒழிப்பு அப்படின்றது ஏதோ ஒரு ஒரு பையனோட பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த சமுதாயத்தோட பிரச்சனை, தமிழ்நாட்டோட பிரச்சனை. அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல. அவனால இந்த அங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் பெரிய பிரச்சனைய வந்து இந்த போதை கலாச்சாரம் ஏற்படுத்துது. இந்த கஞ்சா, மெத்து போன்ற விஷயத்தெல்லாம் எப்படி தடுக்க போறாங்கன்றதுக்கான எந்த விதமான ஆ ஒரு வாக்குறுதிகளும் யாரும் குடுத்ததா தெரியல. திமுகவும் பெருசா குடுத்ததா தெரியல. அதிமுகவும் குடுத்ததா தெரியல. டிவிக்கே யாருமே குடுத்ததா தெரியல. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அதுக்கு பதிலா கல்லுகளை வந்து இறக்குவோம் அப்படின்ற மாரி ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இத எப்படி தீர்க்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கவலையாவே இருக்கு. ஆ இளைஞர்கள் அடுத்தடுத்து நம்ம இளைஞர்கள் தான் அடுத்து வந்து நம்ம சமுதாயத்த பெருசா எடுத்துட்டு போறோம். அவங்க தான் வந்து அடுத்து அவங்க கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்க இந்த வேளையில, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறியிருக்கு அப்படின்றது தான். அதுவும் இந்த அ 5 ஆண்டு கால ஆட்சியில அது வந்து உச்சத்துக்கு வந்து போயிருக்கு. அதனால நடந்த கொலைகள், அதனால நடந்த பாலியல் அத்துமீறல்கள் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். நெறைய விஷயங்கள் அது மாரி பாலியல் ரீதியான அ ப பல பிரச்சனைகளுக்கு காரணமே அந்த கஞ்சா மாதிரியான சில போதை வஸ்துக்கள் தான் அப்படின்றது தான் அ உண்மையான வந்து ஒரு அ நிலவரம். அது இந்த ஆட்சி தடுக்க தவறியிருக்கு. உண்மையாவே இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த போதைக்கு எதிரான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்ல. இந்த ஆட்சியில தான் அது இன்னும் அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவோ வழக்குகள் அதுக்கு மட்டுமே வந்திருக்கு. அதனால மட்டுமே அந்த வழக்குகள் வந்து எத்தன சிறுமி, அ குழந்தைகள் உட்பட 2 வயசு, 3 வயசு குழந்தைகள் உட்பட எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது, இது நமக்கு நல்லா கண்கூடாவே தெரிந்த பல விஷயங்கள் அதில வந்து இருக்குன்றது தான். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடியவங்க இந்த ஆட்சியில இது எதுவுமே சரி செய்யப்படல. ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால், இல்ல அதிமுக ஆட்சி யார் அமைந்தாலும், இந்த போதைக்கு எதிரான ஒரு கட்டமைப்ப கண்டிப்பா வந்து கொண்டு வர வேண்டிய இடத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வந்து இருக்கு. இது ஏதோ இங்க சென்னையில நடக்குது, செங்கல்பட்டுல நடக்குது, காஞ்சிபுரத்தில நடக்குதுலாம் இல்ல. இன்க்ளூடிங் எங்க ரிலேட்டிவ்ட்ட பேசும்போது, மயிலாடுதுறையில கூட இருக்குன்னு சொல்றாரு. எங்க மாமா மயிலாடுதுறையில இருக்காரு. அவர்ட்ட கேட்டா கூட அவரே சொல்றாரு. இது சாப்பிட்டுட்டு வந்துட்டு இங்க வந்து பெட்ரோல் பங்க்ல வந்து பிரச்சனை பண்றானுங்க அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து சொல்றாருன்னா, இதோட வீரியம் நம்ம வந்து முழிச்சுக்கணும். அதுதான் நம்ம வந்து இங்க சொல்ல வேண்டிய விஷயம். இந்த ஆட்சியில அத தடுக்க தவறியிருக்காங்கன்றது 100க்கு 100 உண்மை. அடுத்து வர ஆட்சிகள்ல இது எப்படி மாத்துறாங்க? என்னென்ன நடக்குது? அப்படின்றத பார்க்கலாம். என்ன நடக்குன்றத தெரியல. கண்டிப்பா பார்க்கலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.